போறோம்னா பாகற்காய் பொரியல் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் வந்து பாகற்காயை அது மேல இருக்கிற தோல் வந்து சொரசொரப்பா இருக்கும்ல, அந்த தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியா இந்த சைஸ்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பாகற்காய் வந்து நம்ம எவ்வளவு சின்னதா கட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து கசப்பு கம்மியாகும். நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். நீங்களும் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு சட்டி நல்லா சூடாகட்டும். கொஞ்ச நேரம். இப்போ வந்து சட்டி நல்லா சூடாயிடுச்சு, தண்ணி எல்லாமே வந்து காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த டிஷ்க்கு வந்து தண்ணி சேர்க்க போறது இல்லை, அதனால ஆயில்ல தான் செய்ய போறோம். ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பாகற்காயை சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எதுவுமே பண்ண வேணாம், இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில. இப்படியே நீங்க கிளறி விட்டுனே இருங்க. இப்ப வந்து ஒரு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். ஆனா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து திறந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? மூடி வச்சுதான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திறந்து கிளறலாம். இப்ப வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க அப்படியே மூடி வச்சுனா கீழே அடி பிடிக்க வாய்ப்பு. அதனால வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லாவே அடிஞ்சு வந்துச்சு. இப்ப வந்து நல்லா வதக்கிட்டோம், மூடி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு வதங்கிட்டோம். இப்ப வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து சொல்ல மாட்டேன், அடுப்பு வந்து நீங்க சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா காந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்க வந்துச்சு. எண்ணெயே வந்து பிரிஞ்சா இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் கட் வச்சிருக்கோம். ஒரு ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கிறதுதான். இப்ப வந்து அடுப்பு ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு வதக்கி விடுறதுதான். நல்லா ஒரு வாட்டி வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஷ் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து இதுக்கு சேர்க்க வேணாம், நம்ம தண்ணி ஊற்றாதனால கரையாதனால நான் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ் ஃபுல் டிஷ்மே வந்து இப்பதான் சால்ட் ஆட் பண்ண போறோம். நீங்க கொஞ்சமா போட்டுக்கோங்க, வேணும்னா அப்புறம் போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டீங்கன்னா செட் ஆகாம போயிடும். சரிங்களா? போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க மஞ்சள். போட்டு நல்லா இது கூடிய வாழ்ந்துச்சு. இப்ப இது மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரணும். இதுக்குள்ள நீங்க வந்து ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் அந்த பாகற்காய் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு.
உங்களுக்கு எதுல என்ன பண்ணுங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுரும். இது வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தக்காளி வந்து வதங்கி வந்துருச்சு. மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளியெல்லாம். இப்படி மசிச்சு விட்டதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க, இல்ல பக்கத்துலயே இருந்து கலரிங்க இருங்க, இல்ல காந்து போய்க்கோங்க. எண்ணெய் நம்ம சேர்த்துனால நான் லைட்டா காரம் வச்சேன். நீங்க சேர்ந்து காரம் வைக்காம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்துருக்கேன். அதாவது இதுல ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி எடுக்கணும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடும். சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மாதிரி லைட்டா வதக்கி விடுங்க. எல்லாமே அந்த மிளகாத்தூள் வந்து வாயில போடுற மாதிரி நல்லா வதங்கி வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி மிளகாத்தூளுடைய வாசமல் போனோம். அப்படிங்க நீங்க வந்து சிம்லயே வச்சுக்கோங்க. அது மூடி வச்சுருங்க. இப்ப வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெயில வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கஷ்டம் இருந்துச்சா இல்லையான்னு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்லாம் வந்து என்னோட சேனல்ல வரும். அதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.